தொழிற்சாலைகளில் மின் சேமிப்பு குறித்து ஆய்வு செய்து வரும் விருதுநகரை சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் ஆண்டுக்கு 126 கோடி யூனிட் மின்சாரத்தை மிச்சப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் கண்டறிந்துள்ளார். நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கனரக இயந்திரங்களில் மின் சேமிப்பை நடைமுறைப்படுத்த முடியாமல் பொறியாளர்கள் திணறி வருகின்றனர். வீடுகளில் மின் விளக்குகளுக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட LED பல்புகளால் மின் சேமிப்பில் ஒரு புதிய புரட்சி ஏற்பட்டது. அதே பாணியில் மின்சார சிக்கனத்திற்காக தொழிற்சாலை இயந்திரங்களில் அலுமினியம் காயிலுக்கு பதிலாக காப்பர் காயில் கொண்ட திறன்மிகு மோட்டார்கள் கொண்டுவரப்பட்டன. ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு மின்சாரத்தை சேமிக்க முடியாமல் அந்த மாடல் தோல்வியடைந்தது. இதுகுறித்து விருதுநகர் மாவட்டம் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் பிரகாசம் 15 ஆண்டுகளாக தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டார். அதன் முடிவுகளை வெளியிட்டுள்ள அவர், திறன்மிகு மோட்டார்களின் வேகத்தை மட்டுப்படுத்தினாலே மின்சாரத்தை சேமிக்க முடியும் என திட்டவட்டமாக கூறுகிறார். பழைய மோட்டர்கள் ஓடக்கூடிய ஸ்பீடுங்கிறது 1440 அப்படின்னு எடுத்துக்கிட்டா, புதிய மோட்டர் ஓடக்கூடிய ஸ்பீடு 1470 இருக்குது. ஆக ஸ்பீடை அதிகரிச்சிருக்கு. இந்த ஸ்பீடை அதிகரிக்கிறதன் காரணமாகவும் இதே மாதிரி ஃபேன் மற்றும் பம்பு போன்ற அப்ளிகேஷனில் இந்த மோட்டர்களை பயன்படுத்தும் போது அதில் சில குறிப்பான தன்மைகள் இருக்குது. அந்த குறிப்பான தன்மைகளின் காரணமாகவும் அதிகரித்த பவரை அது உறிஞ்சுது. அதனால் நாம் என்ன சொல்கிறோம்னா, 1440 ஓடக்கூடிய எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர்களை டிசைன் பண்ணி அதை தயாரித்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கிடைக்கும் மாதிரி அரசு ஆவணம் செய்ய வேண்டும். தனது ஆய்வு முடிவுகளை செயல்படுத்தினால் ஆண்டுக்கு 126 கோடி யூனிட் மின்சாரத்தை சேமிப்பதோடு புவி வெப்பமயமாகும் வேகத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என பேராசிரியர் பிரகாசம் தெரிவித்துள்ளார். ஒரு வருஷத்துக்கு 9,160 லட்சம் டன் கரியமில வாயு வெளியீட்டையும் நம்ம தவிர்க்க முடியும். பூமி வேகமாக சூடாகிட்டு வருது. அந்த சூடாகிற வேகத்தையும் கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும். ஸோ இதற்கு அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும். கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் இருந்து பேராசிரியர் ஒருவர் முன்வைக்கும் யோசனைகளை செயல்படுத்தி தொழில்துறை மின் சேமிப்பில் புதிய மைல்கல்லை எட்ட ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். சன் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.